மகளே நீ பயப்படாத, மகனே பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதை விசுவாசிப்பீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு வைத்து ஜெபிங்க. அப்பா, என் தேவையை நீர் அறிந்திருக்கிறீர். என் கஷ்டம் கண்ணீர் உமக்கு தெரியும்ப்பா. ஆண்டவரே, என் தொழில், என் வேலை எல்லாவற்றையும் நீர் தான்ப்பா நடத்தி கொண்டிருக்கீங்க. அதை இன்று வரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கீங்க. நான் யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்காத அளவுக்கு, தலை குனிந்து போகாதபடி என்னை நீர் நடத்துவீர், என் தேவையை சந்தித்து அப்படின்னு மன உருக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு அதை செய்வார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், நீ அந்த காரியத்தை குறித்து பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ மூன்றாம் மனிதர் நம்மளை பார்த்து நீ பயப்படாத, உன் காரியத்தை நான் முடித்து தருவேன்னு சொல்லும்போது அது நம்பிக்கையான வார்த்தையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் நமக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் நடக்கும். அப்பா சமாதானமாக இருக்க, அந்த நபர் மூலிமா எனக்கு நிச்சயம் ஒரு காரியம் நடந்துடும் அப்படின்னு நம்ம எத்தனை டைம் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் ஏமாந்து கூட போயிடுறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் மனிதர் அல்ல, அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் நிச்சயம் இந்த காரியத்தை முடித்து தரணும்னு நினச்சார்னா அவர் முடித்து தருவார். மனுஷனை போல அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவர் ஏமாற்ற மாட்டார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார்.